என்ன இவ இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா, அப்ப அது யாரு என்று பயத்துடன் நான் திரும்ப, அந்த வெண்ணிற ஆடை உருவம் நிலா வெளிச்சத்தில் அதனுடைய ஆடை தரையில் புரள இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு சட்டென்று எங்கள் அருகில் மிக வேகமாக குனிந்தபடி வந்தது. என் சகோதரி முதலில் பயத்தில் அலற, ஒரு நொடியில் நானும் அவளுடன் சேர்ந்து கொண்டு கர்ண கடூரமாய் அலறத் தொடங்கினேன். பலார் என்று ஒரு அடி என் தலையில் விழுந்தது. எனக்கு தலை கிருகிருவென்று சுற்ற ஆரம்பித்தது. சனியனுங்களா, நான் தான் என்றவாறே எங்களுக்கு நடுவில் அமர்ந்தார் எங்கள் அம்மா. நைட்டியே வாழ்க்கையில் அணியாதவர் வெப்பத்தின் தாக்கத்தால் என் சகோதரியின் வெள்ளை நிற நைட்டியை அணிந்திருக்கிறார். நாங்கள் இப்படி உறக்கத்திலிருந்து விழித்து ஊளையிடுவோம் என்று அவர் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் பாவம். எனக்கு நினைவு தெரிந்து முதலும் கடைசியுமாக எங்கள் அம்மா நைட்டி அணிந்தது அன்று மட்டும்தான். காலங்கள் ஓடின. +2 முடித்தேன். பருந்து உயர பறப்பதை பார்த்து சிட்டுக்குருவி ஆசைப்பட்ட கதையாக மற்றவர்களை பார்த்து நானும் ஒரு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தேன். அங்கே என்னைப் போலவே பலவிதமான பறவைகள் பல மாநிலங்களில் இருந்து வந்திருந்தன. ஹாஸ்டல் பில்டிங் முழுமையாக கட்டி முடிக்கப்படாததால் வகுப்பறைக்கு மேல் மாடியில் இருந்த இன்ஜினியரிங் டிராயிங் ஹாலில் வரிசையாக எதிரெதிர் திசையில் இரும்பு கட்டில்கள் போடப்பட்டு மாணவர்கள் அனைவரும் அங்கே தங்கியிருந்தோம். எங்கள் அனைவருக்கும் ஒரே பாத்ரூம் அந்த ஹாலுக்கு வெளிப்புறத்தில் ஒரு மூலையில் இருக்கும். நாங்கள் மொத்தம் 23 மாணவர்கள் அங்கு தங்கியிருந்தோம். ஒரு நாள் இரவு மின்சாரம் தடைப்பட்டதால் இருந்த ஒரே ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அனைவரும் தூங்காமல் வெட்டியாக அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம். இப்ப திடீர்னு பேய் வந்து நின்னா எப்படி இருக்கும்? ஒருவன் ஆரம்பித்தான். நம்ம மெக்கானிக் லேப் பின்னாடி இருக்கிற காட்டுல எப்போவோ யாரோ ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணை கொன்னுட்டாங்களாம். அது அடிக்கடி பேயா இங்க சுத்துதுன்னு நம்ம மெஸ் இன்சார்ஜ் அண்ணா சொன்னாரு என்றான் ஒருவன். அன்னைக்கு நம்ம கிளாஸ் பொண்ணு கூட எதையோ பார்த்து பயந்து போயிட்டாலாம். இங்க ஜெபத்தோட்டத்திலிருந்து சாமியார் வந்து மந்திரிச்சிட்டு போனாராம். சற்று நேரத்தில் ஒவ்வொருத்தராக வந்து சுற்றி அமர்ந்தனர். பல மாநில பேய் கதைகளை கேட்க ஆரம்பித்தோம். எங்கள் கல்லூரியோ சுற்றி முற்றும் அதிக ஜன நடமாட்டம் இல்லாத காட்டில் அமைந்திருந்தது. ஆடிக்காற்று சற்று பலமாக ஊ ஊ என்ற ஓசையுடன் வீசிக்கொண்டிருந்தது. மெழுகுவர்த்தி திரியின் நெருப்பு காற்று சற்று பலமாக அடிக்கும் போதெல்லாம் அணைந்து கொண்டிருந்தது. காற்றில் மெழுகுவர்த்தி அணையும் போதெல்லாம் ஒருவன் தீக்குச்சியால் அதை பற்ற வைத்து கொண்டிருந்தான். முதலில் கேரளாவை சேர்ந்த ஒரு நண்பன் ஆரம்பித்தான். கேரள மாநிலம் திருச்சூரில் அவனுடைய அக்காவும் அவருடைய நெருங்கிய தோழியும் இவனது வீட்டிற்கு அருகில் ஒரு சிறிய மலையுச்சியில் இருந்த சர்ச்சுக்கு அடிக்கடி போவார்களாம். அங்கு கல்லறை தோட்டத்திற்கு அருகில் இருந்த மரத்தில் நெல்லிக்காய்களை பறித்து சாப்பிடுவார்களாம். இதற்காகவே இவனுடைய சகோதரியின் தோழி கொஞ்சம் உப்பும் மிளகாய்த்தூளும் கொண்டு வருவாளாம். இவனுடைய அக்கா சற்று உயரம் என்பதால் நெல்லிக்காய் பறிக்கும் பணி அவருடையது. பறிக்கும் நெல்லிக்காய்களை இருவரும் சரிபாதியாக பகிர்ந்து கொள்வார்களாம். பங்கில் ஒன்று குறைந்தாலும் அந்த தோழி கோபித்துக் கொள்வாளாம். ஒரு நாள் அந்த தோழி மஞ்சள் காமாலை நோயால் இறந்து விட்டாளாம். இறுதிச் சடங்கிற்கு சென்று வந்த இவனது அக்கா அன்று முதல் தனியாக சர்ச்சுக்கு செல்வதை தவிர்த்திருக்கிறார். அதே நேரத்தில் யாரோ சர்ச்சுக்குள் இருக்கும் சமையலறையில் அடிக்கடி உப்பு மற்றும் மிளகாய்த்தூள் ஜாடியை தினமும் இரவு நேரத்தில் உடைத்து விட்டார்களாம். இதனாலேயே சர்ச்சின் சமையலறையை பூட்டி வைத்தார்களாம். ஆனால் அதன் பிறகு சர்ச்சுக்கு அருகாமையில் இருந்த வீடுகளிலும் உப்பு மிளகாய்த்தூள் ஜாடிகள் இரவு நேரத்தில் உடைந்திருக்கின்றன. அந்த இறந்து போன தோழியின் கல்லறை அந்த நெல்லி மரத்திற்கு அருகில் இருந்ததாகவும் அதன் மீது தினமும் யாரோ உப்பும் மிளகாய்த்தூளும் சிறிது கொட்டி விடுகிறார்கள் என்று சொன்னார்களாம். ஒரு வருடத்திற்கு பிறகு மாலை நேரத்தில் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை வைத்து ஆசி பெறுவதற்கு இவனுடைய அக்கா சர்ச்சுக்கு சென்றிருக்கிறாள். திரும்பும்போது தோழியின் நினைவு வரவே கல்லறை அருகில் சென்றிருக்கிறாள். அன்றும் கல்லறையின் மீது சிறிது உப்பும் மிளகாய்த்தூளும் கொட்டியிருந்ததாம். இறந்துவிட்ட தோழியின் நினைப்பு வந்து சோகமூட்ட இவனது அக்கா சிறிது நெல்லிக்காய்களை பறித்து சரிபாதியாக கல்லறை மேல் வைத்தாராம். இவரது பங்கை சாப்பிட்ட பின் ஏதோ ஞாபகத்தில் தோழியின் பங்கிலிருந்து ஒன்றை எடுத்து வாயில் வைக்க போனாராம். சட்டென்று கல்லறை சிமெண்ட் பலகை சற்று விலக அதற்குள்ளிருந்து ஒரு பாதி அழுகிய எலும்பும் தோலுமாக ஒரு கை வெளியே நீண்டிருக்கிறது. மேலும் வெய்டி அந்த நெல்லிக்காய என்று இறந்து போன தோழியின் குரலில் சொல்லியிருக்கிறது. அப்படியே பயத்தில் மயங்கிவிட்ட இவனது அக்காவை சர்ச் பணியாளர்கள் பார்த்து வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார்களாம். மயக்கம் தெளிந்து இவனது அக்கா அழுது கொண்டே நடந்ததை கூறியிருக்கிறார். ஆனால் அன்று முதல் சர்ச்சிலோ இல்லை அருகில் இருந்த வீடுகளிலோ உப்பு மிளகாய்த்தூள் ஜாடிகள் உடைவது நின்றுவிட்டதாம். எங்கள் கேரள நண்பன் இந்த பேய் கதையை சொல்லி முடிக்கவும் சிலர் தண்ணீர் குடிக்கப் போவது போல் சென்று முகத்தை கழுவிவிட்டு வந்து அமர்ந்தார்கள்.
வந்து அமர்ந்த சிலரது நெற்றியில் திருநீற்று பட்டை இருந்தது. சில கேரள நண்பர்கள் கர்த்தாவே என்று சற்று சப்தமாக சொல்லிக்கொண்டே அமர்ந்தார்கள். அடுத்ததாக சென்னையை சேர்ந்த நண்பன் பேய் கதையை சொல்ல ஆரம்பித்தான். அவனுடைய உறவினர் இரத்த வாந்தி எடுத்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருந்தாராம். இவனும் இவனுடைய அம்மாவும் நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள். மருத்துவமனையில் இருந்தவரிடம் என்னாச்சு என்று கேட்க, ஆட்டோ ஓட்டுநரான அவர் முந்தைய நாள் இரவு சென்னை ரெட்டேரி அருகில் ஒரு சவாரிக்கு சென்றிருக்கிறார். வாடிக்கையாளரை டிராப் செய்துவிட்டு திரும்பி வரும் வழியில் சாலையோரத்தில் தன்னந்தனியாக ஒரு பெண் கையில் அழகான சின்ன குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தாளாம். பரிதாபப்பட்டு இவர் ஆட்டோவை நிறுத்தி எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அந்த பெண்ணோ ஒன்றும் சொல்லாமல் இவர் செல்லும் திசையை நோக்கி கை காட்டியிருக்கிறாள். சரி, போற வழியில இடம் பார்த்து இறங்கிக்கோமா என்று சொல்லி அவர்களை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு சிறிது தூரம் வந்திருக்கிறார். ஆட்டோவில் ஏறியது முதல் அந்த குழந்தை அழுது கொண்டே வந்ததாம். திடீரென்று அந்த குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டதாம். சில நிமிடங்கள் கழித்து பின் சீட்டில் ஏதோ என்ற சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தாராம். அந்த பெண் அந்த குழந்தையை கடித்து தின்று கொண்டிருந்தாளாம். பயத்தில் ஆட்டோவை நிறுத்திய இவரை பார்த்து அந்த பெண்ணும் அந்த சின்ன குழந்தையும் விகாரமாக சிரித்தார்களாம். பயத்தில் மயங்கிய இவர் மீண்டும் கண் விழித்த போது மருத்துவமனையில் இருந்தாராம். யாரோ வழியில் சென்ற மற்ற ஆட்டோக்காரர்கள் இவர் இரத்த வாந்தி எடுத்து மயங்கி கிடந்ததை பார்த்து தூக்கி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்களாம். இந்த நிகழ்வை எங்கள் சென்னையை சேர்ந்த நண்பன் சொல்லி முடிக்கும் போது மெழுகுவர்த்தியின் நெருப்பு வெளிச்சம் காற்றினால் அணைந்து விட்டது. சரியாக அதே நேரம் சில அடிகள் தள்ளி இருந்த கட்டிலின் மேலிருந்து அதே போன்று என்ற சப்தம் வரவே அனைவரும் நடுங்கி போனோம். யாரிடமிருந்தும் மூச்சு விடும் சப்தம் கூட வரவில்லை. மீண்டும் மெழுகுவர்த்தியை ஏற்றி மெதுவாக வெளிச்சத்தில் பார்த்தபோது ஒரு ஆந்திர நண்பன் உடல் முழுவதும் பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு கதையை கேட்டுக்கொண்டே முறுக்கை கடித்து கொண்டிருந்தான். திராவிட மொழிகள் அனைத்திலும் உள்ள கெட்ட வார்த்தைகளால் அன்று திட்டு வாங்கினான் அவன். இப்பொழுது ஆந்திராவை சேர்ந்த நண்பன் வேறொரு கதை சொல்லத் தொடங்கினான். ஒரு சிலர் சிறுநீர் கழித்துவிட்டு வர அவகாசம் கேட்டனர். ஹாலுக்கு வெளியே மூலையில் இருந்த ஒரே ஒரு பாத்ரூமிற்குள் 2 பேர் 3 பேர் என்ற எண்ணிக்கையில் ஒரே நேரத்தில் உள்ளே சென்றனர். கடைசியாக தனியாக பாத்ரூம் சென்றவன் ஒரு மலையாள படத்தின் காதல் பாடலை கல்லூரி வாசல் வரை கேட்கும் அளவிற்கு சப்தமாக பாடிக்கொண்டு சென்றான். இடைவேளை முடிந்து மீண்டும் அனைவரும் சங்கமிக்கும் போது எங்கள் அனைவரின் உடலிலும் அவரவர் மதம் சார்ந்த பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. ஒரே ஒருவனிடம் மட்டும் திருநீற்று பட்டையோ உத்திராட்சை கொட்டையோ சிலுவையோ இல்லை மசூதியில் மந்திரித்த கயிறோ எதுவும் இல்லை. ஏனென்றால் அவன் ஒரு முற்போக்குவாதி. இப்போது ஆந்திராவை சேர்ந்த நண்பன் கதையை சொல்ல ஆரம்பித்தான். ராஜமுந்திரி அருகில் இருந்த ஒரு கல்லூரியில் இவர்களது உறவுக்கார பெண் படித்து கொண்டிருந்ததாகவும் அந்த பெண்கள் மட்டுமே படிக்கும் கல்லூரி ஊருக்கு வெளியே காட்டுப்பகுதியில் இருந்ததாம். மாலை 6 மணிக்கு மேல் அங்கு செல்லவோ திரும்பி வரவோ பேருந்து வசதி கிடையாதாம். ஆட்டோக்காரர்கள் கூட இரவு நேரத்தில் அந்த பக்கம் செல்வதற்கு பயப்படுவார்களாம். காரணம் என்னவென்றால் பேய்கள் நடமாட்டம் சற்று அதிகமாகவே இருந்ததாம். முடிந்தவரை மாலை 6 மணிக்குள் கல்லூரியில் இருந்து அனைவரும் வெளியேறி விடுவார்களாம். அதே போல 6 மணிக்குள் ஹாஸ்டலுக்குள் பெண்களும் வந்து விடுவார்களாம். இருட்டிய பிறகு யார் வந்தாலும் கதவிற்கு அருகில் இருந்த ஜன்னலின் வழியே வந்திருப்பவருக்கு கால்கள் இருக்கிறதா என்று பரிசோதித்து விட்டுதான் கதவை திறப்பார்களாம். ஒரு நாள் பௌர்ணமி அன்று இரவு 9 மணிக்கு ஹாஸ்டலில் இரவு உணவிற்கு பின் அட்டெண்டன்ஸ் எடுத்து கொண்டிருந்தார்களாம். ஒரே ஒரு பெண் மட்டும் அங்கு இல்லையாம். சரியாக அதே நேரத்தில் யாரோ ஹாஸ்டலின் வாயிற்கதவை தட்ட இவர்கள் யார் என்று கேட்டதற்கு இவர்கள் தேடிக்கொண்டிருந்த பெண் வெளியே நின்று கொண்டிருந்தாளாம். அவளுடைய தோழி அவசரமாக கதவை திறக்கச் சென்றுள்ளாள். அவளை தடுத்த வார்டன் வெளியே நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் எங்கே உன் கால்களை காட்டு என்று கூறியிருக்கிறார். இந்தா பார்த்துக்கோ என்ற குரல் கேட்டு ஜன்னலுக்கு அருகில் சென்று பார்த்திருக்கிறார்கள். ஒரு கரிய உருவம் அந்த பெண்ணின் ஒரு காலை மட்டும் தனியாக தூக்கி காட்டியதாம். அதில் இரத்தம் சொட்டு சொட்டாக வழிந்து கொண்டிருந்ததாம். ஆந்திர நண்பன் கதையை சொல்லி முடிக்கவும் சற்று தொலைவில் நாய்கள் ஊளையிடத் தொடங்கின. நாங்களும் அத்தோடு அன்றைய கதை கேட்கும் படலத்தை முடித்து கொண்டோம். எங்கள் முற்போக்குவாதி நண்பன் சிறுநீர் கழிக்க வெளியே இருந்த பாத்ரூமிற்கு சென்றான். மச்சி, நான் வேணா கூட வரட்டா என்ற என்னை பார்த்து போடா பயந்தாங்கொல்லி என்று கூறிவிட்டு தனியாக சென்றான்.
விளையாட்டாக அவன் பின்னே அவனுக்கு தெரியாமல் நான் சென்று பார்க்க, அவனோ பாத்ரூமிற்குள் செல்லாமல் பால்கனியில் இருந்து கீழே தரையில் சிறுநீர் கழித்து கொண்டிருந்தான். அன்று இரவு நாங்கள் யாரும் தனியாக எந்த கட்டிலிலும் தூங்கவில்லை. தனியாக எங்கும் எதற்காகவும் செல்லவில்லை. கல்லூரி படிப்பை முடித்த பின் வேலை தேடி அலைவது, வாழ்வாதார போராட்டம், குடும்பத் தகராறுகள் என்று நிகழ்கால பிசாசுகளை எதிர்கொண்டதால் பேயே நேரில் வந்தாலும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கடந்து போகத்தான் நேரம் இருந்தது. வாழ்க்கை போராட்டங்கள் அதிகம் இருந்ததால் பெரிதாக எந்த அமானுஷ்ய அனுபவங்களும் ஏற்படவில்லை. வேலைக்கு சென்று வரும் களைப்பினால் கும்மிருட்டிலும் படுத்தவுடன் தானாக உறக்கம் வந்துவிட்டது. அந்த ஆந்திர நண்பன் சொன்ன கதை நம் ஊர் பாக்கியா வார இதழில் வந்த ஒரு சிறுகதை என்று சில நாட்களில் கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் மற்ற கதைகளின் உண்மைத்தன்மை பற்றி கடைசி வரை எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை.